தக்குவாவா வச்சிருப்பான். ஷவ்வால் பிறை ஆரம்பிச்ச உடனே எங்க போகும்னே தெரியாது. அந்த இரையச்சமும் அந்த தொழுகையும் என்ன அந்த திக்கர்களும் இல்ல ரொம்ப பெரிய போராட்டம் இனிமேதான் இருக்குது. இந்த ஒரு மாசம் யோசிச்சு பாருங்க. தொழுகாதவங்களை தொழுக வச்ச இந்த ரமலான், அழுகாதவங்களை அழுக வச்ச இந்த ரமலான், குர்ஆன் திலாவத் ஓதாதவங்களை ஓத வச்சு ஒரே இடத்துல சிட்டிங்கா உட்கார வச்சுட்டு பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ். இப்ப நஃப்ஸ் எவ்வளவு தூய்மையா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அப்ப அதுக்கடுத்து இன்ஷா அல்லாஹ் இதே இதுல நம்மளுடைய இபாதத்துகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்ப ஒண்ணு என்ன அப்படின்னா, நஃப்ஸுக்கு மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை செய்யாதன்னு சொல்லும், வாங்க சொல்லுவாங்க தொழுகாத, அப்புறமா நான் என்ன செஞ்சுக்கலாம், தொழுகாதன்னு கூட சொல்லாது. நஃப்ஸ் எப்படி சொல்லும் தெரியுமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுதுக்கலாம், பிற்படுத்திக்கிறலாம் அப்படின்னு இந்த ஷைத்தான் நஃப்ஸ் நம்மளை வந்து வஸ்வசா செய்யும். அந்த நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யணும். அதே போலதான் அல்லாஹ்வுடைய கிருபையில 3rd இயர் அல்லமா நம்ம என்ன செய்ய போறோம், ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இன்னும் உற்சாகத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், கல்வியை கத்துக்கிறோம். ஏன்னா இந்த நஃப்ஸோடு போராடக்கூடிய போராட்டத்துல அதை நல்ல முறையில கொண்டு போகிறதுக்கு இந்த கல்வியும் இந்த மதரசாவும் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். சுபஹானல்லாஹ். உண்மைக்கே தான். ஒரு நாளைக்கு மதரசா இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அமல்கள் நிறைய குறைஞ்சு போயிடும். உண்மைக்குதான் அமல்கள் குறைஞ்சு போயிடும். என்னன்னா அது ஒரு நாள் மதரசா இல்லாததுனால எப்படியோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்துக்கோங்க உள்ளமே. அது மாதிரி அதனால இன்ஷா அல்லாஹ் மதரசாவோட நிறைய தொடர்பு வச்சுக்கோங்க. இது ஒண்ணு, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யணும். ரெண்டாவது, நஃப்ஸுக்கு ஓவர்லோட ஏத்திரணும். என்னது, இபாதத்தை ஓவர்லோடு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு அதாவது நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உரைக்குள் 2 கத்தி இருக்காது. நம்ம அல்லாஹ்வை ஓவரா கல்புக்குள்ள ஏத்திட்டோம்னு நினைச்சுக்கோங்க, மற்ற எந்த துன்யாவோ மற்ற எதுவுமே நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள என்ன செய்யாது, போகாது. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையே, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட திலாவத்துகளையே பேச்சுக்களையே நம்ம வந்து ஓவர்லோடா நம்ம நஃப்ஸை வந்து பாதுகாத்து வச்சோம்னா சுப்ஹானல்லாஹ், இதே இறையச்சத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு போய் நம்ம அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இந்த நஃப்ஸோடு இன்ஷா அல்லாஹ் தஸ்கியாவோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எனவே அல்லாஹ்விடத்துல அதிகமா இந்த ரமலானுடைய இந்த இறுதி நேரத்தில் யா அல்லாஹ் இந்த நஃப்ஸின் ஊசலாட்டத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு, ஷைத்தானின் ஊசலாட்டத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வஅஇத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி, நல்ல எண்ணத்தை மட்டும் இந்த நஃப்ஸ்ல இருந்து எனக்கு ஏற்படுத்தி கொடு, நல்ல நேர்வழி எனக்கு வந்து பிரதிபலிக்க செய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டத்துல நிறைய துஆ செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை சீர்படுத்தி இனி வரக்கூடிய மாதங்களிலும் காலங்களிலும் அல்லாஹ் தஆலா இதே போன்று உற்சாகத்தோடு அமல் செய்யக்கூடிய உள்ளத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.